என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இன்று யாராவது காதலித்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஆணவ கொலையாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் எல்லாரும் பார்க்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அன்றைய கடலூர் மாவட்டம் விழுப்புரம் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம் என்ன தெரியுமா? முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை. இதை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. 2 பேரும் காதலிக்கிறாங்க. கண்ணகி மற்றும் முருகேசன் 2 பேருமே ஒரு பட்டப்படிப்பு படித்தவங்க தான், ஒரு டிகிரி முடித்தவங்க. 2 பேருமே காதலித்து வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதாவது பையன் தலித் சமுதாயத்தையும் பொண்ணு ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரும். வெவ்வேறு சமூகத்திலேருந்து காதலிச்சதுனால சமுதாய ரீதியாக நமக்கு எதிர்ப்பு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள ஊர் முன்னிலையில் கூட்டிகிட்டு வந்து ஊர் கண்ணில் எல்லாரும் பார்வைக்கு பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் விஷத்தை கொடுத்து கொன்று அவங்க 2 பேரையும் எரிச்சிடுறாங்க. அதாவது மறைமுகமாக இல்லை, பொது வெளியில், ஊர் முன்னிலையில். இன்றைக்கி நீங்கள் நான் எல்லாரும் காதலிக்கிறதுனால நம்ம பெற்றவங்களாம் பயப்படுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு நடந்த அந்த கொடூர சம்பவம் தான். அதுக்கப்புறமா அது கேஸ் போச்சு, குற்றவாளிக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இன்றைக்கி தான் அந்த நாள், ஜூலை 8. கண்ணகி மற்றும் முருகேசன் அவங்க 2 பேரையும் விஷம் கொடுத்து கொன்று அடித்து, நீங்கள் 2 பேரும் பிரியலைன்னா பிரிஞ்சு வாழ்கிறதா இருந்தால் வாழுங்க, இல்லைன்னா சாவுங்க அப்படின்னு சொல்லி விஷத்தையும் கொடுத்து அவங்கள எரிச்சியும் கொண்டுட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படிரா இதெல்லாம் ஒரு மனுஷனால முடியும்? சமூகத்துக்காக, சாதிக்காக ஒரு கொலையை செய்கிற அளவுக்கு துணிஞ்சவங்களா மனுஷங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இன்றைய காலத்தில் எல்லாரும் பயப்படுறது அதில் தான். அதாவது நல்லதுக்காக மனுஷன் கூடவே மாட்டான், கெட்டதுக்குன்னா உடனே கூடிடுவான். அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. சாதிங்கிறது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கே தெரியும். 2 பேர் விருப்பப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம், துன்பம், கஷ்டம் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், முடியலன்னா விலைக்கு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சாதிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லோரும் ஒன்று கூடி அவங்கள கொல்கிற அளவுக்கு ஒரு ஊர் முன்னிலையில் பண்ணுறாங்கன்னா இது சாதாரண விஷயமா? அப்போ எந்த அளவுக்கு சாதியோடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். மனிதாபிமான அடிப்படையில் வாழ்ந்துட்டு போங்கடா, எக்கையோட கெட்டு போங்கடான்னு விட்டுட்டு போகிறத விட்டுட்டு அவங்கள கொண்டுட்டு கொல்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு நினைக்கும்போது, நல்லா அந்த கதையை படிக்கும்போது எப்படா இவங்களாம் இப்படி முடியுது அப்படின்னு யோசித்தேன். இதை பற்றின உங்கள் பார்வையை நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இன்னொரு தரப்புலேருந்து சமூக ரீதியாக யாரையும் அதையும் பிரிக்கக்கூடாது, ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம்லாம் இயற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் அப்படிங்கிறது காதலிச்சா வெட்டுவான் குத்துவான்னு சொல்கிறவனுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் அப்படிங்கிறது. ஆணவ கொலை பண்ணால் அவனுக்கான தண்டனை கொஞ்சம் கடுமையாக கிடைக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக அவனுக்கான நீதி கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் தனி சட்டமே. அதாவது ஃபோக்ஸோ எப்படி இருக்குது, ஒரு குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா உடனே விசாரித்து அவனுக்கு சீக்கிரமாக தீர்ப்பு கொடுப்பாங்க, அது கடுமையான தீர்ப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டில் இயற்றின சட்டம் தான் ஃபோக்ஸோ. அதே போல் ஆணவ கொலைக்கான தடுப்பு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு ஒரு முன்வைக்கிறாங்க. இன்னொரு தரப்பு வேணாங்கிறாங்க. என்னால் மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல, எப்பட்றா இவங்களால இப்படிலாம் இருக்க முடியுது அப்படின்னு. எல்லாத்தையுமே அரசியலாக்குறாங்க. 2 பேர் காதலிச்சா வெட்டினாலும் அரசியல், அவங்க தற்கொலை பண்ணி செத்தாலும் அரசியல், அவங்கள அடித்து கொண்டாலும் அரசியல். என்னால் இந்த அரசியலுக்கு இடையிலையும் காதலுக்கு இடையிலையும் மனுஷங்க மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுறாங்களோன்னு எனக்கு தெரியுது. நிம்மதிக்காக காதலிக்கிறாங்க, ஆனால் காதலிக்கிறதுல நிம்மதியே இருக்க மாட்டேங்குது இப்போ உள்ள காலகட்டத்திலலாம். எல்லாருமே வாழ்க்கையை பிடிச்சி வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ போகுது, நம்மளும் வாழ்வோம் அப்படின்னு தான் வாழ்கிறாங்க. இந்த சமுதாயம் எதை நோக்கி போகுதுன்னு என்னால் சிந்திச்சே பார்க்க முடியல. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த கதையெல்லாம் படிக்கும்போது, ஒரு சில கதையெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டிங்கோடு படிக்கும்போது மனுஷங்க இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு 5-6 சுச்சுவேஷன் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள். நம்ம எவ்வளவோ ரீல்ஸ் பார்க்குறோம், எவ்வளவோ வெப் சீரியஸ், அப்புறம் புதுசாக வரக்கூடிய சினிமா படங்கள், இன்னும் எத்தனையோ தேடி போய் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே வளைவு படுகொலை ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டதுனால ஒரு இது எப்படி சொல்கிறது, அவங்க சொல்கிறாங்க கீழ் சாதின்னு,
அதனால் ஒரு 7 பேரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை படித்தேன். ஒன்று, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் முழுசாக அலசி பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். மாஞ்சோலை ஊதிய உயர்வு கேட்டதுக்காக காவல்துறை வந்து அவங்கள வந்து அவங்க முன்னெடுத்த போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர அப்படிங்கிறதுனால தாமிரபரணி ஆற்றுல போய் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் மூலிகை செத்து போனாங்க அப்படிங்கிற ஒரு கதையை படித்தேன். மாஞ்சோலை படுகொலை அப்படின்னு சொல்லி. 2, 3வது கீழ்வெண்மணி வந்து ஊதிய உயர்வு கேட்டாங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட பேரை வந்து குடிசைகளை வச்சு உள்ளே வச்சு 44 பேரோ சம்திங் ஏதோ ஒன்று படித்தேன், எரிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு படித்தேன். ஆதிக்க முதலாளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு கீழ்வெண்மணி படுகொலை. இது மட்டும்தானா? வாச்சாத்தி அரசாங்க அதிகாரிகள் குறிப்பிட்ட மலைவாழ் கிராமத்தை சேர்ந்தவர்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தகவலை படித்தேன். ஒரு 4 தகவல் வச்சா. இது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் பக்கத்தில்னு நினைக்கிறேன், மேல்பாதி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியூஸையும் நான் வந்து படித்தேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. இது போல் தமிழ்நாட்டில் நடந்த எக்கச்சக்கமான சம்பவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். கூகுளில் போயிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான்லாம் தேடி தேடி பார்க்குறேன், என்னடா நம்ம தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு தெரியுது. அரசியல் காரணத்துக்காக கொலை, சாதிக்காக கொலை, வேறு என்னென்ன கொலை, நகைக்காகவும் பணத்துக்காகவும் பாலியல் சீண்டலுக்காகவும் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றங்கள் மனுஷங்க வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகிறாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்களே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவனுக்கு தெரியணும் இது பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜாதிய பெருமை பேசுறதுனால என்ன நடக்க போகுது? அடுத்தது ஜென்மத்தில் இந்த ஜாதியில் தான் பிறப்புன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? நீ இன்றைக்கி பிறந்திருக்க, ஜாதிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது, நீ அதனால் அதை சர்வே பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கான இடஒதுக்கீடு கிடச்சிது, நீ அதுக்கு முன்னேறத்துக்குன்னு ஒரு வழி இருந்ததுன்னா அதை நீ பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீ தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு நீ போயிடலாம். அவ்வளோதான். ஜாதி பெருமை எதுக்காக பேசணும்? நாங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, எதுக்கு அதெல்லாம்? எனக்கு அது மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. என்ன லாபம் கிடைக்க போகுது உங்களுக்குலாம்? உழைச்சாதான் சாப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, உழைக்கிறதுக்கு, அது சம்மந்தமாக யோசிக்கிறதுக்கு, அடுத்தவங்கள ஒரு நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு, உதவின்னு கேட்டால் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இவ்வளோ தானே வாழ்க்கை. ரொம்ப சிம்பிள் வாழ்க்கை. மனசை வாழ்கிறதில்ல, நிம்மதியாக வாழணும், அவ்வளோதான். இதுக்கு இடையில எதுக்கு இதெல்லாம்? அந்த வண்டி எடுத்துக்கிட்டு சாதி கொடியை கட்டிக்கிட்டு போகிறது வர்றது, நாங்கள் அப்படி இப்படி, இந்த செய்தியெல்லாம் நான் இப்பயும் பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கூட்டமாக சேர்ந்து வீரத்தை வெளிப்படுத்துகிற இடமா தான் தெரியுது. அது இல்லை, தனி மனித ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவி பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு கெத்து. ஒருத்தனுடைய சிரிப்பையும் ஒருத்தன்கிட்ட வந்து நீங்கள் கிடைக்கிற அப்படி சொல்கிறது, நீ நல்லா இருப்பான்னு சொல்கிற வார்த்தை என்ன எனக்கு தெரிஞ்சு கெத்து. அவனோட பசிக்கு ஒன்றால் ஆறிச்சு அப்படின்னா அது கெத்து. இந்த மாதிரி சிந்திக்கணும். இதை விட்டுட்டு நாங்கள் அப்படி இப்படி, இந்த கலர் கொடி அந்த கலர் கொடி, நாங்கள் எங்கள் ஊரில் அந்த மாதிரி இந்த மாதிரி, எதுக்கு அதெல்லாம்? செத்துட்டா நீயும் போனோம் அவனும் போனோம், எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருதா இல்லையா? என்ன பண்ணுறது? இப்படியே தான் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். பார்க்கலாம் இனி வரும் காலங்கள்லாம் மாறுதா என்னன்னு. படிப்படியாக மாறிக்கிட்டு தான் வருது. சாதி வேணான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குன்னா, சாதி வேணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. சாதிக்கு எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கூட்டம் இருந்தால், சாதிக்கு எதிர்த்து கல்யாணம் பண்ணால் நான் வெட்டுவேன்னு ஒரு கூட்டம் இருக்குது. வெட்டுறதும் கொல்றதும் குத்துறதும் மனுஷனோட பண்பு இல்லை, மிருகத்தோட பண்பு. அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரும் காலையில் எல்லோரும் மனுஷனை வாழ்கிறதுக்காக முயற்சி எடுப்போம். இப்பயும் ஓரளவு ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு தான் வருது. இருந்தாலும் எப்போ ஒரு மனுஷன் பிறந்து அந்த குழந்தைக்கு சாதிங்கிற வார்த்தை காதுக்குள்ளே கேட்காம இருக்கோ, அன்னைக்கு தான் உண்மையிலே இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் நீங்கள் யார், நீங்கள் எந்த ஊர், என்ன ஆளுங்க, இந்த கேள்வியெல்லாம் என்னைக்கு அடிபடுத்தோ அன்னைக்கு தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். மாறுங்க எல்லாருமே, நான் அதான் சொல்லுவேன். வேணாம் இந்த இந்த கலாச்சாரம், இந்த இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, இது எதுவுமே வந்து நமக்கான நிம்மதியை தராது. ஒரு பயத்தையும் ஒரு போராட்டத்தையும் இதை தான் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். வாழுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லோரும் முயற்சிப்போம். நன்றி, வணக்கம். நான் சொன்ன இந்த கதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் நம்ம யார் என்ன எப்படின்னு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.